நான் டெல்லிக்கு போய் இறங்கினாலும் ஹிந்தி பேசக்கூடிய நான் பார்த்த உடனே வாங்க கிங் மேக்கர் நினைக்கிறான், வாங்க கிங் மேக்கர் நினைக்கிறான். யாருமே தெரியல. கிங் மேக்கர் அப்படின்னா அரசனை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு. வச்சுனுங்கிறத ரெண்டு. இதுல வந்து கிங் மேக்கர்னு ஒரு கூப்பிட்டு வராங்களா, அதுவும் ஹிந்திக்காரன். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? டெல்லியில போனா எல்லாரும் கிங் மேக்கர்ன்றாங்களாம். அது என்னன்னு பாருங்க. கிங் மேக்கர்னா ஹிந்தியில எப்படி நம்ம ஊர்ல தெரியாம எப்படி அந்த ஊர்ல எல்லாரும் தெரிஞ்சு தெரியலையா? எல்லாம் அதை போட்டு ட்ரோல் பண்ணிங்கிறான். யா வச்சுனுங்கிறத ரெண்டு. இதுல வந்து கிங் மேக்கர்னு ஒரு கூப்பிட்டு வராங்களா, அதுவும் ஹிந்திக்காரன் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில வந்து சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்துட்டு போனதா சொல்றாங்க. என்ன பேசியிருப்பாங்க தெரியலையா? முதல்ல சொன்னாரு நான் வந்து ஆதரவு தான்னாரு. அப்புறம் உள்ள போயிட்டாரு. உள்ளனா இது அமைச்சரவை உள்ள போயிட்டாரு. அப்போ நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, தாவேகா கூட்டணியும் இல்லை. நாங்கள் எப்போ நினைச்சாலும் மந்திரி சேப்பை விட்டு வந்துடுவான். ஏன்னா எல்லாவனும் போய் வன்னியரசை பார்க்குறான், என்னைய வந்து பார்க்க மாட்டேறானுவா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதில் இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளை நிற்க வச்சேன். கர்மம் அதை ஜெயிச்சிருந்தா கூட அதை ஆக்கி விட்டுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிக்கலும் அதில் இருக்குது. இந்த நிலையில் ப. சிதம்பரம் வந்து பார்த்துட்டு சார் அதை பெருமையாக வெளியில் போடுறான். சார் ஏசி கூட இல்லை. செட்டியார் வந்து பாவம் புழுக்கத்தில் நின்று அப்படி என்னையா இருட்டில் என்னையா அயோக்கியனுக்கு வேலை, சி இருட்டில் என்னையா நல்லவனுக்கு வேலை. சரி அப்புறம் தான் நாளைக்கு தான் பேசுங்க, இல்லை காரில் ஏசி போட்டு அதில் உட்காந்து பேசுங்க. அப்படி தாங்குறானா செட்டியார. ஒரு ஏசியே இல்லாத ஒரு அப்படி இது 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 என்ன மாதிரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணுறான். இந்திக்காரனே என்ன கிங் மேக்கர்ன்றான். ஒரு படத்தில் சொல்லலை, நான் வந்து கிளாஸ் லீடர் ஆகிட்டேன்னா என்னை கேப்டன் எல்லாரும் கூப்பிடணும்னு இந்த பசங்க படத்தில் வருமே அந்த மாதிரி இருக்கு. இப்போ அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு, எந்த கூட்டணியில் இருக்காரு, இந்தியா கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா இல்லை இதுன்னு தேசிய ஜனநாயகம் என்னென்னு சொல்கிறாங்களே மதசார்பற்ற மண்ணாங்கட்டி கூட்டணியா, எதுன்னே தெரியாமல் அவங்கிறான். சார் அதாவதுங்க இந்த விஜய் அரசியலுக்கு வந்தது நமக்கு 1000 முரண்பாடு, இந்த ஒன்றுமே திருடா விவரம்லாம் வைக்கிறானுவா, ஒரு ரீல்ஸாக எடுக்கிறானுவா அப்படி இப்படின்னு சொன்னா கூட சார் எல்லாத்தையும் ஆட்சி காலி பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா? ரொம்ப குழப்பத்தை பண்ணிட்டாரு சார். கடையை மூடுங்கடா எவனும் சார். அதாவதுங்க இவங்கெல்லாம் சொல்றாங்களே விஜய் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாருன்னு. அங்கீகாரம் கொடுக்கட்டும் சார், ஆனால் ஒரு அசிங்கப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்துருக்காரு தெரியுமா? சோபாக்குள்ள பஞ்சு இருந்ததோ பணம் இருந்ததோ முந்தா நாள் கூட புலம்புனார் சார் வேலூர்ல. திருமாவளவன் இது என்ன இருந்ததோ நமக்கு தெரியல, வாங்கினவங்க கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அங்கீகாரன்ற பேர் அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டு ஏய் சோபாவுக்கு வேலை போனவன் தானே நீ அப்படின்னு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க. அப்போ விஜய் அவர்கள் இங்க இருக்கிற இந்த ஜனநாயக சக்திகளுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிறாரு அப்படின்னு அர்த்தமா? அது கூட்டு வச்சு செருப்பாலாட்சி மாதிரி இது, இல்லை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செருப்பாலாட்சி மாதிரி இது. இப்போ நம்ம என்னதான் நீங்க உண்மையிலேயே ஒரு பணமே வாங்காம இருக்கட்டும், என்ன சொல்லுவான் அவர் வந்து சொல்றாரு இவங்க அந்த சோபா வந்து ஆஃபீஸில் தாங்க வந்து பிச்சு பாருங்க, எவன் போய் பிச்சு பார்ப்பான் உள்ள. ஓ அது நேச்சர் தான். பணம் வந்து ஒரு பொட்டியில் போட்டு காரில் கூட அமுச்சு விடலாம், இல்லை ரிட்டையரை அது சரி பண்ணிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அது சோபாவில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு இமேஜை உண்டு பண்ணுறான்ல, இவங்கெல்லாம் சோபாவுக்கு விலை போனவன், ஒவ்வொருத்தன் ஒரு டீக்கு விலை போயிடுவான். முன்னாடிலாம் பேசுவாங்க இராணுவ ரகசியங்களை பாட்டிலுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களே அசிங்கப்படுத்தி உன்னை ஒரு ஆளா நிறுத்தியிருக்காரு. அது கூட தெரியாம சமூக நீதி காத்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு. இது சார் அது வந்து விஜய்க்கு ஒரு தேவை. ஏன்னா திருப்பி நான் வந்து தேர்தலில் நிற்க முடியாது. எனக்கு இவ்வளோ போட்டதே அதிசயம், எப்படி போட்டானுன்னு தெரில. இந்த 108 வந்து அதுலேயும் பல பேர் சொன்னா மிஷினில் தட்டானுவான்னு. மிஷினில் தட்டானுவலா ஜனகம் போட்டானுவலா எதுனே தெரியாமல் நான் வாங்கி வச்சுக்கின்னு இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறேன். இந்த நேரத்தில் இவனுங்க வேற வம்பெடுத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இல்லை பேசுகிறாரு, என்னவோ பண்ணுறாரு சார். அதில் ஒரு நியாயம் இருக்குது சார். நீங்கள் நேற்று வரைக்கும் எதுன்னுட்டு நாங்கள் தான் கொள்கை கூட்டணி, திமுக எஃகு கோட்டை எவனாலும் உடைக்க முடியாதுன்னு சார். இரட்டை குழல் துப்பாக்கினா 3வது குழலாக வீசிக்க சும்மா தானே வச்சுருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல இரட்டை குழல் துப்பாக்கியில் இந்த 2 பேரல்கள் அதில் தான் கொண்டு வரும். ஒன்று சும்மா தானே. நான் தான் சொன்னேன் சும்மாங்கிறத எடுத்து ஊட்ட வச்சா கூட அடுப்பு உதவும், இது எதுக்கு 3வது அங்கே தொங்கி நிற்குது? வேலைக்காரத்து வெளியே இருந்தானா உள்ள இருந்தானு ஒரு பழமொழி தெரியுமா? அந்த மாதிரி எதுக்குன்னு சொன்னோம். அப்போது இந்த 3வது குழல் 2 குழலுக்கு சொல்லாமையே கைண்டு வந்துச்சு பேர். அதில் நான் வந்து பல மடங்கு வந்து விஜய் அவர்கள் நான் மனதார வாழ்த்துக்கிறேன் சார். சார் வச்சார் பாரு மனுஷன். ஏன்னா நான் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அதாவது இந்த ஓத்து எடுக்கிறாங்கல்ல உறுதிமொழி, பதவியேற்பு உறுதிமொழி, அதை இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே 2 பேர் தான் படிக்காம
பார்க்காம படிச்சாங்களாம், சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்து ஒபாமா, அமெரிக்க பிரசிடென்ட். அதுல கூட ஒபாமா அந்த உறுதிமொழி சொன்னார் இல்லையா, அதுல 2 வார்த்தையை விட்டாராம். அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சான். நீதிபதி என்ன பண்ணாரு, ஏன் முன்னாடி சொல்லி ஆனாராம். அப்புறம் ஏதோ 2வது தடவை சொல்லி அந்த பதவி ஏற்பை உறுதிப்படுத்தினாங்களாம். சார், விஜய் அதை தாண்டியான், ஒபாமா, பராக் ஒபாமாவை தாண்டி அவ்வளவு நேர்த்தியா சொன்னது உலகத்திலேயே இவர் ஒண்டிதானா. ஒபாமா விட பெரிய ஆளாம். யார் தெரியுமா சொன்னது? என்ன பேரை சொல்லத்துக்கு முன்னாடி சிரிக்கிறீங்க? நம்ம வைக்கோக்காரு. ஐயோ சார், மானங்கட்டு இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்று மானங்கட்டு வயிற்றுக்காக பொழப்பு நடத்தலாம் சார். சார் இப்படியா சார்? ஒபாமா லெவல்லா சார்? முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே மன்னிப்புகள் கனிமிடம் மன்னிப்புகள்னு பாதி திமுகவும் பீச பிடிங்கிச்சு. ஏதோ சார், இதில் நான் ஒன்று யோசித்தேன் சார். இப்போ மனுஷனை பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்துட்டு வந்து இப்படின்றாரு கட்டபொம்மை வசனம் மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ்லாம். நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சு பாருங்க. வைகோவின் மகன் வையாபுரிக்கும் வையாபுரி துரை வைகோ தான் சொல்றீங்களா? அவங்க பிள்ளைக்கும் நம்ம மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை வந்து இல்லை சார். நான் அப்போ உண்மையிலே நினச்சேன் சார், இன்னும் ஒரு 4-5 நாளில் எதனா ஆயிடுச்சுன்னா எப்போ நம்ம போக மாட்டோமான்னு. அப்படி தடுமாற்றம், அப்படியே இப்போ மூச்சு நின்றுற மாதிரி இப்படி பேசினார். நான் உண்மையிலே உடம்பு ரொம்ப பாவம். வைகோ ரொம்ப வயசாயிருச்சு. அவர் பேசுறது கூட ரொம்ப ரொம்ப பார்க்குறவங்களாம் ஐயோ தலைவா. அப்போ அது பழைய காலமாக இருந்தால், திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த காலத்தில் இருந்த வைகோவாக இருந்தால் இந்நேரம் பல பேர் தீக்குச்சி செத்துருப்பான். இப்போ அதை பார்த்துட்டு டீ குடிச்சுனே பார்க்குறான், என்ன ஆள் தடுமாட்டாரோ அப்படின்னு. அப்போல்லாம் நினச்சாரு. நான் கூட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், என்னங்க என்ன பாவம், நரம்பு தலைச்சு என்ன ஆகி போச்சா, என்ன உடம்பு என்ன ஒன்றும் சரியில்லைன்னா, கொஞ்சம் பேர் ஆமாங்கம்மா நாங்கள் கொஞ்சம் பேர் நடிக்கிறான்னாங்க. இப்போ தான் சார் தெரியுது. அப்போது தன் மீது ஒரு சிம்பதி ஏற்படுத்தணும், தன் பிள்ளை மீதும் அது வரணுன்றதுக்காக, என்னையா மனுஷன் வந்து இப்படி கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த மனுஷனை நோடிக்கிறான் பார், சத்யா நல்ல ஆளா அப்படின்னு வரணுன்றதுக்காக ஒரு நடிப்பை நடிச்சு இன்னைக்கு பார்த்தா மஞ்சள் அரைத்தாயா, பெண்களுக்கு பெண்களுக்கு அதை எடுத்தாயா இதை எடுத்தாயா வசனம் பேசுற அளவுக்கு இருக்காரு சார். ஆமா சார், கருவேல மரத்தை போய் அவரே பிடிச்சா இருக்கிறாரு பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷனை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிச்சு பத்தியா. இதை விட இன்னொன்று, இந்த சி மகேந்திரா நல்ல நண்பர், நல்ல தோழர், நல்ல இனிமையான ஒரு பழகுது. மனசில் அலிகேஷன் சி மகேந்திரா கம்யூனிஸ்ட். காரல் மார்க்ஸே இவன் தாயா. அந்த தாடி கொஞ்சம் தான் வளர்ந்துக்குது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா முழு காரல் மார்க்ஸ் அப்படின்ட்டாரா சார். அப்போ இத்தனை போலிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் என்ற பெயரில், ஆளுமைகள் என்ற பெயரில் இருந்திருக்கிறார்கள், திருமாவளவன் உட்பட. திருமாவளவன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வைகோ கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், இந்த மாதிரி பல பேர் முகத்தெரிய இவெல்லாம் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தி இருந்துக்கிறானோ, இவங்களை பெரிய புரட்சியாளர் நினைச்சீங்கன்னு நீங்க பின்னாடி ஃபயர் விட்டுருந்தீங்கல்ல, எல்லா ஃபயரும் பாரு இங்க பாரு எப்படி மண்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் பண்ணார் தெரியுமா. உண்மையிலேயே நமக்கு வந்து இதுல நம்ம வந்து விஜய் அவர்களேப்பா எங்க ஆளுங்களை, எங்க தலைவர் மாருங்களை எங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி விட்டப்பார். அது வரைக்கும் நன்றி சாமி.